தோழமை சக்திகள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்பொழுது கதைகளை பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த வரிசையில கொம்புலானா அப்படிங்கிற முத்துலிங்கம் எழுதிய ஒரு கதை குறித்து பார்க்க இருக்கிறோம். எப்பயுமே முத்துலிங்கம் கதைகள், புலம்பெயர் கதைகள் ரொம்ப தனித்துவமான கதைகள். அது கதை சொல்லல் முறையில் தான் அந்த தனித்துவம் காக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த கதையும் பார்த்தீங்கன்னா, தலைப்பே பாருங்க கொம்புலானா. அது கதை இப்படி தொடங்குது. அந்த கதையில இருக்கக்கூடிய பாத்திரங்கள் ஒரு ஃபேமிலி. கனடால வாழக்கூடிய ஒரு ஃபேமிலி. தம்பி ராசா, பத்மாவதி. இவர்களுக்கு 2 குழந்தைகள். மைதிலி, சாந்தன் அப்படிங்கிற 2 குழந்தைகள். இப்போ தன்னுடைய தேசத்த விட்டுட்டு தூர தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு இந்த கொம்புலானா, அதாவது தமிழ் மொழி சிக்கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு அ லா, ழா, ழா. இந்த ழா அப்படிங்கிற இடையில உச்சரிக்கிற அந்த லாவ அதான் கொம்புலானான்னு சொல்றாங்க. இந்த லா போடுவதில எவ்வளவு சிக்கல் இருக்கு. ஏன்னா சனிக்கிழமையில ஏன்னா வேற தேசத்துல வாழக்கூடியவங்களுக்கு குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லி தரணும். தாய்மொழியை சொல்லிக் குடுத்தாகணும். அந்த தாய்மொழியை சொல்லி தரும்போது அந்த குழந்தைகளுக்கு இந்த லானா போடுவதில எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது கதையினுடைய தொடக்கம். அவள் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த லானா பெரிய சிக்கலா இருந்தது. அவங்க அப்பா ஒரு தமிழ் மொழி புலவர் கூட. அவரு கடுமையா தண்டிப்பாரு. ஆனா அப்படி ஒரு தண்டனை எல்லாம் பத்மாவதி தன்னுடைய குழந்தைகள் மீது குடுப்பது கிடையாது. இப்ப பாசமானவள். அப்படி இருக்கும்போது லானா சொல்லி தரும்போது அவன் கோவப்பட்டு கோச்சிட்டு போயிடுறான். அங்க பனி பிரதேசம். நான் அவன் தலையில எதுவும் போடாத கூட போயிடுறான். ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறான். இது இது ஒண்ணு இது ஒரு காட்சி. இப்ப அடுத்து அவ யோசிச்சு பார்க்குறான். நம்ம லானா போடும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஊர்லயும் சின்ன வயசுல இந்த லானா போடுறதுல ரொம்ப பெரிய சிக்கல இவளும் சந்திச்சிருக்கிறா. அப்பொழுது தந்தையிட்ட கொட்டு வாங்கியிருக்கிறா அப்படிங்கிற பதிவு வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், கணவனுக்கு கட்டுப்பட்டவள் இவள். கணவனுடைய 2 வார்த்தையில சொல்லிடலாம். கணவன் எப்படிப்பட்டவன், தம்பிராசு அப்படிப்பட்டவன் சொல்லிடலாம். 2மே பாரம்பரியம், கலாச்சாரம் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரன் என்பது போல செயல்படக்கூடிய ஒரு ஆளு. அதனால கணவனையே கண்கண்ட தெய்வமாக நம்பக்கூடியவள் அ பத்மாவதி அப்படிங்கிற இந்த பெண்மணி. இப்ப கணவனுடைய விதிமுறைக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய கணவன் சொல்லிட்டா, அது வேத வாக்கா எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவள். இந்த பின்னணியில தான் அந்த லானா உச்சரிப்பு போட முடியாமல் பையன் கோவிச்சுட்டு போயிடுறான். அந்த வருத்தத்தோட அவ இருக்கிறா. இப்ப இவளுடைய கடந்த கால பின்னணி என்ன அப்படின்னா, இவ பள்ளி பருவம் படிக்கும் பொழுதே ரொம்ப வழக்கமா எல்லோரும் படிப்பது போல லானா போடுவதில் சிக்கல் என்றாலும் கூட, சிறந்த வாசிப்பு திறன் மிக்கவள். எதையாவது புத்தகங்கள் வழக்கமா எதையாவது குமுதம், ஆனந்த விகடன் இப்படி போன்ற புத்தகங்கள அவ படிக்க மாட்டா. வழக்கமா அவ தீவிரத்தன்மை கொண்ட எழுத்தாளர். குறைவான வாசிப்பாளர்கள் கொண்ட எழுத்தாளர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அதான் தீவிர எழுத்தாளர்கள். தீவிர எழுத்துன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அந்த அந்த எழுத்தை வாசிப்பவள் இவள். அதுபோன்று எழுதி வாசித்து கவிதை கூட எழுதி வச்சிருக்கா. உதாரணத்துக்கு ஒரு கவிதைய வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் என் அண்ணனை இழுத்துப் போனார்கள். பிணையில் விடுவதற்கு பணம் கேட்டார்கள். கொடுத்தோம். பிறகு பிணத்தை தரவும் பணம் கேட்டார்கள். இப்படிங்கிற கவிதைலாம் எழுதி வச்சிருந்தா. ஆனா இடம் மாறும்பொழுது அந்த கவிதைலாம் எடுத்துட்டு வரல. அப்படிங்கிற தகவல். இன்னொரு விஷயம் சாதாரணமானவள் கிடையாது. இவ வகுப்பிலேயே கேள்வி கேட்கக்கூடியவள். கலிங்கத்து பரணி நடத்தும் பொழுது, ஒரு பெண் உவமை வருது. ஒரு குலோத்துங்க சோழனுடன் நான அந்த ஒப்பீடுல உவமை வருகிறது. அந்த பெண்ணுடைய உவமை பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வாளை பெண்ணுடைய உடல் உறுப்புகள வாழை, கமுகு, இளநீர், குமுளம்பூ, குமுதமலர் என்று தாவரங்களோடு ஒப்பிடுறாங்க. கண்கள் என்று வரும்போது மட்டும் அ ந மீனோட ஒப்பிடுறாங்க. உடனே அவ கேட்கிறா, "ஏன் இத கண்கள மட்டும் மீனோட ஒப்பிடுறாங்க?" அப்படின்னு ஒரு கேள்விய அவ முன்னெடுக்கிறா. இந்த கேள்வி கேட்டு ஆசிரியர் சொன்ன பதில் அவள படிப்புக்கு தூண்டுது. அப்ப நெறைய உலக இலக்கியங்கள போய் படிக்கிறா. சார்லஸ் டிக்கன்ஸ் தொடங்கி பல அறிஞர் பெருமக்களுடைய உலக இலக்கியங்கள படிக்க ஆரம்பிக்கிறான். இவருடைய வாசிப்பு தீவிரமா போயிட்டே இருக்குது. ஆனாலும் புத்தகமெல்லாம் இவன் கணவன்ட்ட தான் கேட்பான். எல்லாமே கணவனுக்கு அடக்கப்பட்டு இருப்பதனால, இவளுக்கு ஆசைகள் இருந்தாலும் அது அடங்கித்தான் செயல்படும் அப்படிங்கிறது இந்த கதையில மிக முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம். இந்த சூழ்நிலையில கணவன் எப்படியாப்பட்டவன்னா, அவன் ஒரு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருந்தாலும், தூரத்து சொந்தம் திருமணம் பண்ணி வச்சுர்றாங்க. இவன் இங்க கனடாவுல நண்பர்களோட கார் ரிப்பேர் பண்ற கடைய வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இவன் என்னன்னா காருக்கு அடியில போய் படுத்துட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறது தான் அவனுடைய வேலை. காலையில விடியகாலம் தொடங்குனானா, இரவு 8, 9 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பான். அவனுக்கு வேற அவனோட மைண்ட் செட்டே அப்படிதான். பாரம்பரிய கலாச்சாரங்கிற சிந்தனை போக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேலை செய்யறது தான். எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறதா இருந்தா கூட நல்ல கார்ல கூட்டிட்டு போமாட்டான். அந்த ரிப்பேர் செஞ்ச கார்ல தான் கூட்டிட்டு போவான். இவளுக்கு எப்பொழுதும் பயம் அந்த கார்ல போம்போது இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையா இருக்கு. அப்படியாப்பட்ட தம்பிராசா இவள ஒரு சமையல்காரியாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா சமையல் அறையிலேயே இவளுடைய முழு நேரமும் போகுது. இவளுக்கு உணவு செஞ்சு தர்றது தான் அவளுடைய வேலையா இருக்குது. ஏன்னா காலையில செஞ்சு குடுத்து அனுப்புறாளா, இரவு இவன் நைட்டு ஹோம்வொர்க் பிள்ளைங்களுக்கு சொல்லி தரும்போது தான் வருவான். இவன் வந்தோனே உணவ சூடு பண்ணி குடுக்கணும். அதுக்கிடையிலே உணவு, உடை இந்த வேலைகள் தான் உடைய துவைச்சு போடுறது, அயர்ன் பண்றது இந்த வேலையிலேயே அவளுக்கான விருப்ப வாழ்வு இல்லாமல், அவன் சொல்லிக் கொடுத்த வேலையை செய்பவளாக மாறிப் போயிருக்கிறாள்.
இது அவளுடைய வாழ்வியலாக இருக்கிறது. அப்ப அது இச்சூழ்நிலையில அவளுக்கு பிறந்தநாள் வருது. 36வது வயசு. இப்போ பிறந்த நாள்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, வெளியில கேக் குடுத்தா ஆர்டர் வந்துரும். பண பிரச்சனையும் இல்ல. ஆனாலும் நீ தான் கேக் செய்யணும். நைட் 20 பேருக்கு சாப்பாடு செய்யணும். அப்படிங்கிற ஒரு ஆர்டர போட்டுட்டு போயிடுறாரு. இதுக்கு இடையிலேயே வந்து காலையில இந்த ஆர்டர் போட்டுட்டு அவரு வேலைக்கு போயிடுறாரு. காலையில குழந்தைய வந்து ரெடி பண்ணி அனுப்பணும். குழந்தைக்கு ஒரு காம்படிஷன். பாரதியார் வேஷம் போட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணவன் சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா பாரம்பரியம் அல்லவா? அதனால பாரதியார் வேஷம். சரி பாரதியார் வேஷம் போட்டா வந்து அவ வந்து பராதியான்னு கேட்கிறா. ஏன்னா, அவ வேற நாட்டுல வசிக்கிறா. தமிழ் மொழி அவளுக்கு கற்றுத் தரப்படுகிறது. உண்மையிலேயே பாரதியாருடைய நேரடி அனுபவம் அவளுக்கு இல்ல. அதனால அவ பராதியார்ன்னு கேட்டபோது, பாரதியார் அப்படி ஒரு மாரி டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு அந்த வேஷத்த கலைச்சர்றா. சரி அடுத்த வேஷமா வந்து துயில் அழகிய போடலான்னா, துயில் அழகினா தூங்கிட்டு இருக்குதா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. அதனால அந்த வேஷமும் இல்ல. இப்போ 3வதா ஏற்கனவே வழக்கம் போல போடக்கூடிய தேவதை வேஷம். எல்லாரும் எல்லா இடத்துலயும் போடக்கூடிய அந்த தேவதை வேஷத்த ஏற்கனவே ரெக்கைலாம் ஒடிஞ்சு போயிருக்கு அந்த ஆடை. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஆடைய எடுத்து போட்டுட்டு அனுப்புறா. ஏற்கனவே பக்கத்து வீட்டு பெண்மணி அந்த பெண்மணி குழந்தையோட பேர் வந்து இவளோட படிக்கிறவ. நல்ல உயரமா இருக்கக்கூடிய அந்த பெண்மணி. அந்த பெண் குழந்தையோட பேர் வந்து டயான். டயான் வந்து காத்துட்டு இருக்கிறான். சரி என்ன வேஷம்ன்னு கூட அவன் வந்து முடி நல்ல உடல் செவந்த உடல். எல்லாம் வந்து முடியெல்லாம் இப்படி நெட்டாங்குத்தா நிறுத்தி வச்சுக்கிட்டு ஜுவாலை, நெருப்பு ஜுவாலை வேஷம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப நெருப்பு ஜுவாலை வேஷம் அவ போட்டிருக்கிறா. இவ வந்து தேவதை வேஷம் போட்டிருக்கிறா. வந்து வண்டியில பத்திரமா ஏறி போம்மான்னு சொன்னா வெறுப்போடு வந்து பாய் சொல்றா. சரி அவள அனுப்பிட்டு தான் வந்து கணவன் சொன்ன அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சமையல் செய்யணும். போய் பார்த்தா வீட்டுக்குள்ள சமையல் பாத்திரம் 2 நேர்த்திய பாத்திரம்லாம் இருக்குது. அத கழுவி முடிக்க 2 மணி நேரம் ஆகும். அத கழுவணும். கழுவி முடிச்சதுக்கப்புறம் இவ வந்து குளிக்கணும். இவ ரெடி ஆகணும். 20 பேருக்கு சாப்பாடு செய்யணும். துணிமணிலாம் கிடக்குது. அத அயர்ன் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்படி பல சிக்கல்கள பார்க்குறா. மலைச்சு போறா. ஆனாலும் கணவன் சொல்லிட்டானேங்கிற இந்த வேத வாக்குனால உட்காந்து செய்ய ஆரம்பிக்கிறா. அவ குளிச்சுட்டு வந்து தன்னை அ ரெடி பண்ணிக்கிறா. வழக்கமா வீட்ல குளிச்சா அப்படின்னா, தன்னை ரெடி பண்ணிட்டா முதல்ல கணவன்ட்ட காட்டி நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய அழகை காட்டி அவகிட்ட வந்து ஒரு சந்தோஷமான வார்த்தைகளை பெறுவதுங்கிறது அவளுடைய இயல்பு. அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, கண்ணாடி இருக்கு. அது சின்ன கண்ணாடி இல்ல, பெரிய நிலை கண்ணாடி இல்ல. இடைப்பட்ட கண்ணாடி. அந்த கண்ணாடியில வந்து தன்னுடைய மேல் அழக பார்த்தோம்னா, கீழ் அழக பார்க்க முடியாது. கால பார்க்க முடியாது. ப அப்படி இருக்கும். ஏன்னா முழுமையான உருவம் தெரியாது. அப்படி இருக்கிறதுலயும் புடவை கட்டிட்டு தன் குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தையோட உதவியோட புடவை கட்டிடுவா. கட்டினாலும் கணவன்ட்ட போய் கேட்டு கணவன் வந்து நல்லா இருக்குதுன்னு பார்க்காமயே சொல்லுவான். அத சொல்றதில கூட அவன் திருப்தி அடைவான். ஏன்னா ஏன்னா கணவனுடைய வார்த்தையை மந்திரமாக நினைத்து வாழ்வதனால அவளுடைய மனம் அப்படி இருக்கு. இச்சூழ்நிலையில அவளுக்கு பிறந்தநாள் கேக் வெட்டப்படுகிறது. ஏற்கனவே அவ வந்து ஜிம்முக்கு போறத பத்தி சொல்லியிருக்கிறா. ஜிம்முடைய ஆசைகள வெளிப்படுத்தியிருக்கிறா. புக்கர் பரிசு பெற்ற நூல வாங்கிட்டு வரணுங்கிற ஆசைகள வெளிப்படுத்தியிருக்கா. இப்படி சில ஆசைகள வெளிப்படுத்தி வச்சிருக்கிறா. இவ்வளோ கேக் வெட்டி குழந்தைகளோட வற்புறுத்தலுக்கு இடையில கேக் வெட்டி முடிச்சிடுறா. கணவன் ஆசையா ஒரு பரிசு தரான். தூக்க முடியல. அப்ப அவளோட வெயிட்டு முகர்ந்து பார்க்கிறா. வெயிட்ட தூக்கி பார்க்கிறா. அகலத்த, நீளத்தலாம் பார்க்கிறா. இது என்னவா இருக்கும்னு கற்பனை பண்றா. அதனால தான் இந்த ஜிம் மெட்டீரியலா இருக்குமா? புத்தகமா இருக்குமா? அப்படி பல கனவுகளோட அது வந்து ஆசையா திறந்து பார்க்கிறா. குழந்தைங்கலாம் திறக்க சொல்றாங்க. திறந்து பார்க்கிறா. திறந்து பார்த்தா வந்து அப்படியே வருத்தம். ஒ த உடம்பு நாடி நரம்பெல்லாம் கோவப்படக்கூடிய வருத்தம். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணெல்லாம் சிவந்து போகுது. அந்த பரிச கூட உண்மையான பொய்யா நடிக்க வேண்டியது இருக்கு. கணவனுக்கு முத்தம் குடுத்து அந்த பரிச வரவேற்கிறா. மனது எந்த விதமான விருப்பத்தையும் தெரிவிக்கல. காரணம் அது என்னவென்றால், அது ஒரு ஒரு சைனீஸ் பாத்திரம். அது என்ன அப்டின்னா, சைனீஸ் பாத்திரத்தினுடைய அந்த பாத்திரம் சைனீஸ் ஒக் என்று சொல்லக்கூடிய நூடுல்ஸ் செய்யக்கூடிய பாத்திரம். குழந்தைகள் இப்ப வந்து ஏன்னா, அவளுடைய ஆசை என்பது ஜிம்முக்கு போய் உடம்ப குறைப்பது, உடம்ப மெயின்டெயின் பண்ணி வைக்கிறது. அவளோட ஆசை என்பது புத்தகம் படிப்பது. இப்படி இருக்கு. இன்னொரு ஆசை கூட இருக்கு. அது என்ன அப்டின்னா, செருப்பு. நல்ல ஒரு செருப்பு. இப்படி பல ஆசைகள வெளிப்படுத்தியிருக்கா. அவ வெளிப்படுத்தின எந்த ஆசையும் இங்க இல்ல. கணவன் என்ன நினைக்கிறானோ, அதுதான் இங்க வந்திருக்கு. அதையும் வேறு வழி இல்லாமல் மன வருத்தம் இருந்தாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் நடிக்க வேண்டியதாக இருக்கிறது அல்லவா? அந்த நடிப்ப தான் வந்து நடிச்சிட்டு இருக்கிறா. மத்தவங்கலாம் எனக்கு நூடுல்ஸ் இனிமே காலையில வந்து இட்லி, உப்புமா செய்வது போல, தோசை செய்வது போல, சோறு செய்வது போல இப்ப நூடுல்ஸும் அதனுடைய வகையில சேர்ந்துருது. அப்ப அதனுடைய அப்ப அவ ஒரு விஷயத்த நெனச்சு பார்க்குறா. என்ன அப்டின்னா, நமக்கு வந்து அடுத்த பிறந்தநாள் வந்துரக்கூடாதுன்னு இந்த பிறந்தநாள்ல நெனச்சு பார்க்குறா. ஏன்னா அப்படி வந்துருச்சுன்னா, என்ன பாத்திரம் வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்களாமா. பீட்ஸா பாத்திரம் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டா என்ன ஆகுறதுங்கிற கவலை இப்பொழுதே வந்து விடுது. ஏன்னா, இவ எதையும் வந்து ஆசிரியர் வெளிப்படுத்தினா கூட ஆசிரியரை வந்து கேட்டு ஏன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போலான்னு சொல்லுவோம். அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. அவருடைய எழுத்து முறைக்கு ஒரு சான்று. இப்ப வந்து உதாரணத்துக்கு இத படிச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த இடம் வந்து இவருடைய ஏன்னா முத்துலிங்கம்னுடைய கதை சொல்லல் தான் ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு ஒரு சான்று.
மணமான புதிதில் தானும் வெளியே போய் வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை ஒரு நாள் சொன்னாள். அந்த வார்த்தை அவளை அறியாமலேயே வெளியே வந்து விழுந்து விட்டது. சிறுமியாக இருந்தபோது தவறாக விழுந்த ஒரு வார்த்தையை அழிரபுறால் திருப்பி திருப்பி அழிப்பாள். சிறு வயசுல தப்பா பேசினா அழிரபுறால் அழிப்பா. சின்ன வயசுல. அப்படியே தம்பிராசாவும் அவளுடைய அதரங்களில் எழுதப்பட்ட தவறான வார்த்தையை தன் தடித்த உதடுகளால் திருப்பி திருப்பி அளித்தார். இப்படி ஒரு எழுத்து முறை. அவ வந்து வாயிலிருந்து சொன்ன அந்த வார்த்தை, இது வேலைக்கு போகணுங்கிறது கெட்ட வார்த்தையா. அந்த வார்த்தைய சொன்னத அவரு தன்னுடைய உதட கொண்டு அளிக்கிறார்ன்னு எழுதுறாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவளை ஒரு பாலியல் பொருளாக பார்க்கக்கூடியவனாக கணவன் இருக்கிறான். அவளுடைய பாலியல் பொருளாக பார்க்கக்கூடிய பார்வைக்குள் அவளுடைய எண்ணங்கள் அமுங்கி போய் விடுகிறது. அவ வேலைக்கு போயிருந்தா அவ கையில காசு இருக்கும். அவ எல்லாத்தையும் செய்ய முடியும்ல. இப்ப அது அவனை பொறுத்தவரைக்கும் அவள் வீட்டில் இருந்தால் போதும். அதுதான் அவனுடைய பாரம்பரியம், கலாச்சாரம். பெண் ஒடுக்குமுறை என்பது பாரம்பரியம், கலாச்சாரமாக வாழ்ந்த சமூகத்தில் பிறந்து வளர்ந்தவனாக அவன் இருக்கிறான். அவன் அதை பின்பற்றுபவனாக இருக்கிறான். ஆனால் ஒரு படித்த அல்லது தீவிர இலக்கிய வாசகத்தை கொண்ட வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் கொண்ட பெண்மணியா பத்மாவதி இருந்தாலும், அவளுக்குள்ளேயும் அவளுடைய விருப்பம் தான் அதே தவிர, ஆனால் ஆணுக்கு கட்டுப்பட்டவளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்ப ஆணை வேத வாக்கா கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்ப இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம். இது வந்து தமிழ் கலாச்சாரத்தை கனடாவில் பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பம். ஆனா, அடுத்த ஜெனரேஷன் இவனுடைய குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷனுடைய விஷயம் என்னது? தாய்மொழியை கற்றுக்கொள்வதில் சிக்கல். இப்ப இவர்களுக்கு கலாச்சாரத்தை அங்க பேணுவது. நாடு விட்டு நாடு போயிட்டு கூட பெண்ணடிமைத்தனத்த பின்பற்றாங்க. பின்பற்றுற குடும்பமா அது இருக்கு. அப்படி ஒரு ஆணாதிக்கம் உடையவனா தம்பிராசா இருக்கிறான். ஆனா, நாடு விட்டு நாட்டு போன உடனே அடுத்து தமிழ் மொழியை தன் நிலத்தின் மொழியை காப்பாற்றுகிற வேலையை கூட சரியா செய்ய முடியாத சூழ்நிலை அங்க இருக்கு. அந்த குழந்தைகள் அந்த மொழியை கற்றுக்கொள்வதில் தடக்கம் இருக்கு. அந்த பாரம்பரியம் சொல்றோமே, உண்மையான பாரம்பரியம் எது? மொழி. தன்னுடைய மொழி, அதன் வழியான பண்பாடு. இன்னும் சொல்லப்போனா அதனுடைய மொழி உணர்வு, மொழி அறிவு. இத அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போறதுல அந்த குடும்பம் ஃபெயிலியர் ஆகுது. பாரதியாரோட வேஷம் போட முடியல. வேறொரு வேஷம் போட முடியல. அந்த குழந்தை கேட்கிற கேள்வி ரொம்ப அபத்தமா இருக்கு. அத கன்டின்யூ பண்ண முடியல. இவனுடைய கொம்புலானா கேட்டா பிரச்சனைக்கு உரியதா மாறுது. அந்த கொம்புலானாவே வேணான்னு விட்டுர்றான். இப்ப கொம்புலானாவ பிரச்சனைனால அது தமிழ் மொழிய சொல்லி தரத விட்டுர்றான். அவன் பாரதியார் வேஷத்த பராதியார்ன்னு கேட்டதுனால பாரதியார் வேஷத்த விட்டுர்றான். இப்ப உண்மையான மொழி சார்ந்த கலாச்சாரங்கிறது மொழியில இருக்கு. அந்த மொழிய அடுத்த ஜெனரேஷன் கடத்துறதுல தொய்வடையக்கூடிய குடும்ப அமைப்பாக அது இருக்கிறது. ஆனால் தமிழ் க எது தமிழ் கலாச்சாரம் இல்லையோ, பெண்ணடிமைத்தனம் தமிழ் கலாச்சாரம் இல்ல. ஆனா, அந்த தமிழ் கலாச்சாரத்தை கடத்துவதில் அந்த குடும்பம் வந்தது எந்த விதமான தொய்வும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. இந்த முரண தான் அந்த கவிதையில, அந்த கதையில முத்துலிங்கம் தன்னுடைய எழுத்து நடையினுடைய சிறப்பு அம்சத்தினால கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்ப ஆக மொத்தம் இந்த கதை வந்து வழக்கமான இதுக்கு முன்னாடி பார்த்தது 2 கதையும் பொருளாதார சிக்கல், ஊர் ஏக்கம், இது போன்ற விஷயங்கள நம்ம பார்த்தோம். உறவினர் இல்லாம தனியா வாழக்கூடியது, இது போன்ற விஷயங்கள பார்த்தோம். இங்க முழுக்க முழுக்க இந்த இந்த அந்த விஷயங்கள விடுபட்டு இன்னொரு விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணுது இந்த கதை. அது என்ன விஷயம் அப்டின்னா, முழுக்க முழுக்க மொழியை, ஒரு தாய்மொழியை வேறு பிற நாட்ல வாழும்பொழுது தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு கடத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல். ஆனால் அதே நேரத்தில் அந்த பழக்கவழக்கத்த எது பெண்ணை சமையல் அறையில் வைக்கக்கூடிய அந்த பாரம்பரிய பழக்கவழக்கம்னு சொல்லக்கூடிய அந்த முட்டாள்தனமான பகுத்தறிவுக்கு ஒவ்வாத தமிழ் கலாச்சாரத்துக்குடைய தமிழ் கலாச்சாரம் அல்ல அது. அந்த தமிழ் கலாச்சாரம் இல்லாத ஒரு பண்பை, தமிழ் கலாச்சாரமாக காட்டக்கூடிய அந்த விஷயம் மட்டும் குழந்தைகள் வரைக்கும் சென்று சேருது. குழந்தைகளும் எனக்கு எனக்கு நூடுல்ஸ்ன்னு கேட்டு கதைய முடிக்கிறாங்க. அப்ப இவருடைய விருப்பங்கள் உண்மையிலேயே நசுக்கப்படுகின்றன. பாரம்பரியத்தினால். ஆனால் உண்மையில் தமிழ் மொழி அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போக முடியல. இந்த முரண் தான் அந்த கதை. இப்போ தமிழ் மொழிக்கு உரியது இல்லாதது அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துக் கொள்ளப்படுது. பாரம்பரியம். அடிமை பாரம்பரியம் உண்மையிலேயே தமிழுக்குரியது இல்ல. ஆனா அது அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகப்படுது. ஆனா த அ உண்மையிலேயே தமிழ் மொழி தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவ. தமிழ் மொழி, அதனுடைய அறிவு தான் தேவ. அது அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகப்படுவது இல்லை. அப்ப இந்த எது தேவையோ அது பின்பற்றப்படுவதில்லை. எது தேவையில்லையோ அது கடத்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த முரணில் இந்த சிறுகதை அமைந்திருக்கிறது. இந்த சிறுகதையின் சிறப்பு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்ப தமிழ் மொழியினுடைய சிக்கல், தமிழ் மொழி அடுத்த ஜெனரேஷன் கடத்த முடியாத சிக்கல் தான் இந்த கதையினுடைய சிறப்பு அம்சம் என்று சொல்லலாம். அடுத்த உரையாடலில் சந்திப்போம் தோழர்களே. நன்றி.